அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம வள்ளலார் வேலைவாய்ப்பு சேவை இயக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கம்பெனி நேம் ஸ்ரீ வீனஸ் இன்ஜினியரிங் சிஸ்டம் பிரைவேட் லிமிடெட். இதில் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா சென்னை ஸ்ரீபெரும்புதூரில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் யார்கிட்டயும் எங்கேயும் ₹1 கூட கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த ஹெச்ஆர்ஏ டேரெக்டாக நமக்கு இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கனால. இந்த கம்பெனி என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா HVAC அதை வந்து வென்டிலேஷன் இருக்குல்ல அதுதான் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க நமக்கு டோட்டலாக 2 டெசிக்னேஷனில் ஜாப் வேகன்சி கொடுத்துருக்காங்க. யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷனு, என்ன ஏஜ் லிமிட் எல்லாமே நம்ம கிளியராக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க டெசிக்னேஷன் நேம் வந்து சைட் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்னா ITI டிப்ளமோ இன்ஜினியரிங் UG டிகிரி படிச்சிருக்கலாம், PG டிகிரி படிச்சிருக்கலாம்னு சொல்கிறாங்க. இதுக்கு மினிமம் ஏஜ் 18லேருந்தும் மேக்ஸிமம் ஏஜ் 45க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எவ்வளோ இருக்குன்னா சைட் இன்ஜினியருக்கு 10 வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மினிமம் 1 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பேக்கேஜ் இப்போ பார்த்தோன்னா மினிமம் 20,000லேருந்து மேக்ஸிமம் 35,000 வரை தருவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதர் பெனிஃபிட்ஸாக இவங்க என்னென்ன கொடுக்குறாங்கன்னா அகாமடேஷனும் ESI PF இது வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு என்ன ஸ்கில் இந்த ஜாபுக்கு வேணும் அப்படின்னா சிவில் சைட்டை வந்து விசிட் பண்ண இருக்கணும். அப்புறம் அந்த HVAC சைட்டை வந்து விசிட் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எந்த ஜெண்டர் அப்ளை பண்ணனா மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணணும், ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணக்கூடாது. இது எந்த இடத்துல இந்த ஜாப் லொக்கேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் அவங்களோட மேனுஃபேக்சரிங் இடத்துல தான் வந்து இந்த வேகன்சிஸ் போயிட்டுருக்கு. இதுக்கு எந்த இயர் பாஸ்ட் அவுட்டாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 2வது ஒரு டெசிக்னேஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து சேல்ஸ் இன்ஜினியர் என்ற டெசிக்னேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும்னா ITI டிப்ளமோ இன்ஜினியரிங் UG டிகிரி PG டிகிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து மினிமம் 18லேருந்து மேக்ஸிமம் 45க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எத்தனை வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னா 10 வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா மினிமம் 0 எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 12 எக்ஸ்பீரியன்ஸ் வரையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சேலரி பேக்கேஜ் 20,000லேருந்து 60,000 வரையும் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க, அகாமடேஷன் மட்டும் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு என்ன ஸ்கில் வேணும்னா அதை வந்து சேல் பண்ண அந்த HVAC அந்த வென்டிலேஷனை வந்து சேல் பண்ணுற நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரீஸில் போயிட்டு நம்மளோட ப்ராடக்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அதை அவங்கக்கிட்ட வந்து சேல் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எந்தெந்த இடத்துலலாம் ஜாப் லொக்கேஷன் இருக்குன்னா சென்னையிலும் செங்கல்பட்டுலையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் எந்த இயர் பாஸ்ட் அவுட்டாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த ஹெச்ஆரோடைய மெயில் ஐடியோ காண்டாக்ட் நம்பரும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஹெச்ஆருக்கு கால் பண்ணி இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணி ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணிட்டு இன்டர்வியூ முடிச்சுட்டு ப்ராப்பராக வீட்டுக்கு வாங்க. நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.